எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த ஈஸ்வரி எங்க போனா? தானு 11:30 மணிக்கு என் ரூமுக்கு காஃபி கொண்டு வரணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்னதான் அப்படி வேலை பண்ணி கிளிக்கிறானே தெரியல. ஐயோ, எங்க போனா இவ? ஏய் ஈஸ்வரி, ஏய் எங்கடி போய் தொலைஞ்ச ஈஸ்வரி? வர வர யாருக்கும் என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு. பழைய ஷாலினிய காட்டணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கேன் பத்தியா? அதான் இந்த ஷாலினி மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சு. வர வர இருங்கடி, உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். முதல்ல வினோ கிட்ட சொல்லி உங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும். அப்பதான் எல்லாம் திருந்துவீங்க. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஏய் ஈஸ்வரி! அம்மா, எங்க போய் தொலைஞ்ச? உனக்கு என் ரூம்க்கு 11:30 மணிக்கு டான்னு காஃபி எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? உன்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லணுமா என்ன? இங்க பார், என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கே எனக்கு காஃபியை கொண்டு வரல? அம்மா, அது வர வர உனக்கு பயமே இல்லாம போயிடுச்சுல. இந்த ஷாலினி பழையபடி மாறணுமா என்ன? மறந்து போச்சா என்ன? உங்களெல்லாம் கொஞ்ச நாள் சும்மா விட்டேன் பத்தியா? அதான் நான் பண்ண தப்பு. உங்களுக்கு கொடுக்கறது ஒரு வேலை, அந்த வேலையை கூட சரியா செய்யாம இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கல நீ. என்ன ஆண்டி நீங்க? உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க. ஏன் அவகிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு? என்னது இது? வினோ, வினோ எப்ப வந்தா? இவன் இருக்கிறது வரை நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, கோமா வர பேசிட்டு இருந்தனே, எல்லாம் பார்த்துட்டானே. இப்ப என்ன பண்றது? ஆமா, மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போனானே, எப்ப வந்தா? வினோ, நீ நீ ஆபீஸ்க்கு மீட்டிங் இருக்குன்னு தானே கிளம்பி போன? ஆமா, எப்ப வந்த? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். ஆமா, என்ன இப்பதான் தூங்கி எந்திரிச்சு கீழே வர போல? அது அது வந்து வினோ, இல்ல வினோ, நான் எப்பவும் எந்திரிச்சு வந்துட்டேன். இப்போ சும்மா கொஞ்ச நேரம். டாபிக் ஷாலினி, பொய் சொல்றத நிறுத்து. நான் தான் எல்லாத்தையுமே பார்த்தனே. இல்ல வினோ, அது வாயை திறந்தா பொய்யு பொய்யு பொய்யு. என்ன மேடம் மகாராணியோ 11:30 மணிக்கு எந்திரிப்பீங்க, உங்களுக்கு பெட் காஃபி வேற கேக்குதோ? இல்ல வினோ, அது இங்க பார், நானே பெட் காஃபி குடிச்சது கிடையாது. எனக்கே காஃபி வேணும்னாலும் கீழே வந்து கேட்டுதான் நான் வாங்கி குடிப்பேன். அப்படிதான் எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க. நீ என்னன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட பெட் காஃபி, அவங்க வயசு என்னன்னு தெரியுமா? அம்மா ஏஜ்ல இருக்கவங்கள இப்படி மரியாதை இல்லாம ஈஸ்வரின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இல்ல வினோ, அது ஸ்டாப் இட். நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன், நீ நடந்துகிட்டதையும் நான் பார்த்தேன். என்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறது, அப்போ இதுதான் உன்னோட ரியல் கேரக்டர். இவ்வளோ நாளா என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய். எனக்கு பொய் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அது உனக்கும் நல்லா தெரியும். எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட எதையும் மறைக்காத, உண்மையை மட்டும் பேசுன. ஆனா இவ்வளோ நாளா என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய். ஆமா, எப்படி எப்படி என்கிட்ட என்னென்ன சொன்ன? மார்னிங் 8:30 நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு எப்படி என் அம்மாக்கு நீ காஃபி போட்டு கொடுக்குற. அது மட்டும் இல்ல, உனக்கு ஈஸ்வரி அக்கா சமைக்கிறது பிடிக்காது, அதனால நீயே தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்ப. ஆனா வீக்கெண்ட்ல நான் கேட்டா என்ன சொல்லுவேன்? இல்ல வினோ, வீக்கெண்ட் மட்டும்தான் நீ என் கூட இருக்க, சோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்ப கூட நான் எப்படி வினோ கிச்சன்ல இருப்பேன், சோ உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அப்போ பாப்பா என்ன நடிப்புடி! இன்னைக்குதாண்டி எனக்கு தெரிஞ்சது. பேசுறதுனால தானே தெரியுது. நீ கிச்சன் பக்கமே போனதில்ல. காலையில 11:30-12 மணிக்கு தான் எந்திரிப்ப. வீட்டு வேலை ஒண்ணுமே செஞ்சது இல்லையா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஷாப்பிங். பணம் பணம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் இல்ல? உனக்கு நல்லா தெரியும், நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். பணம் நமக்கு இருக்குன்றதுக்காக பணத்துல ஆடக்கூடாது. எப்பவும் ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனா என்ன வினோ நீ? நாம 2 பேரும் பேச வேண்டிய விஷயத்த இப்படி ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்க. அவங்க வேலைக்காரங்க, அவங்க முன்னாடி எல்லாம் நீ என்கிட்ட இப்படி கொஸ்டின் பண்ணா நாளைக்கு எப்படி அவங்க என்ன மதிப்பாங்க? இங்க பார், நீ அவங்கள வேலைக்காரியா பார்க்கலாம், ஆனா நான் பிறந்ததுல இருந்து அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவங்கள நான் அக்கா அக்கான்னு கூப்பிடலாம், ஆனா அம்மா ஸ்தானத்துல தாண்டி பாக்குறேன். இப்பதானே தெரியுது அவங்கள நீ கொஞ்சம் கூட மனுஷியா கூட மதிக்கலன்னு.
ஷோ, இவனுக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ எல்லாம் ம், இது தெரிஞ்சதுக்கே எப்படின்னா ஐயோ. என்ன ஷாலினி முழிக்கிற? இங்க பார், நான் இப்ப சொல்றதுதான். நான் 7:30க்கு மீட்டிங் இருக்குன்னு ஆபீஸ் கிளம்புவேன். அது உனக்கு நல்லா தெரியும். இதுவரையும் நீ எந்திரிச்சதும் இல்ல, என்ன வழி அனுப்பி வச்சதும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க கூடாது. மார்னிங் 6:30க்கு நீ எந்திரிச்சு குளிச்சு அழகா குடும்ப பொண்ணு மாதிரி ரெடியாகி என் முன்னாடி நிக்கிற. புரியுதா? அது மட்டும் இல்ல, காலையில டெய்லி டெய்லி எப்படி இனிமே நீ தான் காஃபி போடுற. வெயிட் இன்னும் முடியல. உனக்கு தான் சமைக்க தெரியும்னு என்கிட்ட சொன்னல. நீ என்ன சொன்ன? டெய்லி நீ தான் சமைச்சு கொடுப்பல. சோ இனிமே டெய்லி நீ தான் சமைக்கிற. அதுவும் எப்படி தெரியுமா? இந்தியன் ஃபுட்ஸா இருக்கணும். நீ சாப்பிடுற மாதிரி பிரெட் அண்ட் ஜாமு, நூடுல்ஸ், பாஸ்தான்லாம் சமைக்க கூடாது. இட்லி, சாம்பார், தோசை அந்த மாதிரி சமைக்கிற. அதுவும் சாம்பார், சட்னி எல்லாமே இருக்கணும். ஆஃப்டர்நூனுக்கு 2 வகை பொரியல், குழம்பு, ரசம் எல்லாம் சமைக்கிற. அகைன் நைட் டின்னருக்கும் நீ தான் சமைக்கிற. இனிமே ஈஸ்வரி அக்கா சமையல் ரூம் பக்கமே வரமாட்டாங்க. அவங்க இனிமே மத்த வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க. குடும்ப பொம்பளையா இனிமே நீ தான் சமைக்கிற. என்ன வேணும்? வீட்ல வேலை செய்யறதுக்கு இத்தனை பேர் இருக்கப்போ நான் எதுக்காக சமைக்கணும்? ஏன்? எனக்கு வைஃப் வந்ததுக்கு அப்புறம் வீட்டு வேலைக்காரங்க கையால சாப்பிடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? என் வைஃப் கையால சாப்பிடணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் வைஃப் கையால மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். சோ இன்னையில இருந்து எப்படி? இன்னையில இருந்து போ, உடனே குளிச்சுட்டு வர. 12:30 இப்போ டைம். சோ எனக்கு தெரிஞ்சு 2 o'clock லஞ்ச் ரெடியா இருக்கணும். ஓகே? என்னடா இவன் வைஃப்னு வந்தோடனே எல்லா வேலையும் வைஃப் தான் செய்யணும்னு ஆர்டர் பண்றான்னு நினைக்காத. இவ்ளோ நாளா நீ என்கிட்ட பொய் சொன்னல, அந்த பொய்ய உண்மையாக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ தானே ஷாலினி சொன்ன, என் அம்மா அப்பாவை பாத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, டெய்லி அம்மா அப்பாவுக்கு நான் தான் இன்னும் சமைச்சு போடுவேன். எனக்கு அப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு நீ தானடி சொன்ன. சோ இன்னையில இருந்து அதை நான் லைவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு உன் கையால தான் சாப்பிட போறேன். சோ போ, நீ தான் சமைக்கிற. ஈஸ்வரி அக்கா, என்ன தம்பி? இங்க பாருங்கக்கா, இந்த வீட்ல இப்ப நான் சொல்றதுதான் நல்லா கேட்டுக்கோங்க. அவளுக்காக இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவளுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதை அவளே செஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்ல, இனிமே கிச்சன்ல உங்களுக்கு வேலையே இல்ல. யாருக்கு டைம்க்கு என்ன வேணும்னாலும் என் வைஃபுக்கு இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும்க்கா. உங்களுக்கு தெரியாதுல்ல, என்கிட்ட அப்படிதான்க்கா சொல்லுவா. டைமுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாளாம். சோ அத்தை மாமா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி டீ, காஃபி, சாப்பாடுலாம் ரெடியா இருக்குமா. இனிமே அவளே எல்லாம் பார்த்துப்பாக்கா. அதனால நீங்க கிச்சன் பக்கமே போக வேண்டாம். இனிமே உங்களுக்கு டியூட்டி கிச்சன்ல இல்ல. மத்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களாக்கா? கிச்சன்ல இனிமே என் பொண்டாட்டி மட்டும்தான் இருப்பா. ஏய், என்னடா அவளுக்கு எங்க சமைக்க தெரியும்? அவ சமைச்சு எப்படிடா சாப்பிடுறது? மா, கவலையே படாதீங்க. அவன் நல்லா சமைச்சுதான் ஆகணும். அப்படி நல்லா சமைக்கலனா வெளிய சமையல் கத்துக்கிறதுக்குன்னு கோர்ஸுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். இல்லனா ஈஸ்வரி அக்கா தலையில கொட்டி கொட்டி சொல்லி கொடுப்பாங்க சமையல். நீங்க கவலையே படாதீங்கம்மா. அவன் மட்டும் நல்லா சமைக்கலன்னா வைங்களேன், அவ அவங்க அம்மா வீட்டுக்கே போட்டோம். அங்க போய் சமையலை கத்துக்கிட்டு எப்ப வராளோ அப்போ வந்தா போதும். என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் வேணா சமைச்சு கொடுக்கறேன். உங்களுக்கும் சேர்த்தி தான் சொல்றேன். இனிமே அவ சொன்னாங்கிறதுக்காக நீங்க போய் அவளை காப்பாத்தணும்னு ஏதாச்சும் செய்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு. சோ இனிமே நான் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்ல நடக்கணும். அவளை நான் ஒண்ணு எல்லா வேலையெல்லாம் செய்ய சொல்லலையே, ஜஸ்ட் சமைக்க சொல்றேன். ஏமா, அவளுக்கும் கல்யாணம் ஆகி 2 years ஆயிடுச்சு. இன்னும் கூட சமைக்க கத்துக்கலன்னா எப்படிமா? சின்ன சின்ன விஷயமாச்சும் தெரிஞ்சிருக்கணும்ல. வீட்டு வேலையெல்லாமா நான் செய்ய சொன்னேன்? அதெல்லாம் அவ செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சமையல் அவ தான் செய்யணும். என்கிட்ட அவதாம்மா சொல்லியிருக்கா எல்லாமே சமைக்க தெரியும்னு. சோ என் பொண்டாட்டி கைப்பக்குவத்தை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காது. அதனால இனிமே அவ தான் சமைப்பா. என்ன ஷாலினி, ரெடி தானே? நான் சொன்னா நீ செய்வல்ல. வினோக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு நீ தானே ஷாலினி சொன்ன. சோ எனக்கு
உன் கையால தான் சாப்பிடணும். எனக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் லைட் ஃபுட்டா இருந்தா போதும். அது மட்டும் இல்ல, ஏதாச்சும் கஞ்சி மாதிரி தான் குடிக்க சொன்னாரு. சோ கஞ்சி ரெடி பண்ணிரு. ஹாஃப் அன் ஹவர்ல ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் பாத்தியா. சோ ஓ, ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு ரெடியா இருக்கணும். வரட்டா? ஆ, என்ன நடக்குதுங்க திடீர்னு? வினோ, ஆ, ஐயோ, நான் தான் சமைக்கணுமா? எப்படி என்னால சமைக்க முடியும்? எனக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாதே. இதுல கஞ்சி, வெரைட்டி ரைஸ், போச்சு. எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கே எப்படின்னா மத்ததெல்லாம் தெரிய வந்தா, ஐயோ. நான் மட்டும் இவனை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். லவ் எல்லாம் பண்ணல. அதுவும் எங்க வீட்லலாம் எந்த கொடுமையும் நடக்கல. நார்மலா எல்லாருமே பாசமா தான் இருந்தாங்க. அவங்கள நான் தான் அவமானப்படுத்திட்டு வந்தேன். இதெல்லாம் தெரிய வந்துச்சு. என்ன நடக்கும்? இன்னைக்கு எப்படியாச்சும் கவின் கிட்ட நம்ம பேசிடணும். அம்மா கிட்ட இதுக்கு மேலே இதை மறைக்க கூடாது. கண்டிப்பா வீட்ல பேசணும்னு சொல்ல போறேன். அவர் வேற என்ன சொல்றாரோ தெரியல. இருந்தாலும் பொறுமையா பேசி அம்மா கிட்ட சொல்லிடணும். முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும். இத பத்தி முதல்ல கவின் கிட்ட பேசிடணும். இன்னைக்கு பைக் எடுக்க போனாரு. என்ன பண்றாரு தெரியுது. சரி வா கிளம்பலாம். எங்க போறோம்? எங்கன்னு சொன்னாதான் என் கூட வருவியா? அப்படி இல்ல கவின், சும்மா ஒரு கியூரியாசிட்டி. எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலான்னு. மத்தபடி வேறலாம் எதுவும் இல்ல. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வைஷு. ஆஃபீஸ்ல இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெளியே எங்கேயாச்சும் போய் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல ரோஸ் கார்டன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் அங்க போலாமா? என்ன வைஷு யோசிக்கிறேன்? நான் திரும்பவும் கேக்குறேன். உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ கூட நீ கிளம்பி கேபினுக்கு போகலாம். விருப்பம் இருந்தா மட்டும் என் கூட வரலாம். തെക്കിനിയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമാ. என்ன வைஷு கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து உட்காந்தினா அப்போ எனக்கு உங்க கூட வெளியே வரதுக்கு விருப்பம் தான். அது மட்டும் இல்ல, உங்க மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு உங்களை பிடிக்கும்னு அர்த்தம். போதுமா இல்ல வேற ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர அப்போ ஆடுகின்ற கிளம்பலாமா? இவங்க 2 பேரும் ஜோடியா எங்கேயோ வெளியே போறாங்க. 2 பேருக்குள்ள அவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கு. இவ்வளவு நாளா 2 பேரும் பாத்துக்காம முட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஜோடியா பைக்ல அதுவும் இப்படி வெளியே போறாங்க. அப்போ அவ வேற என்கிட்ட சவால் விட்ட மாதிரி சண்டைலாம் சரியா இருக்குமா? சாச்சா, அவனாவது அவ்வளவு சீக்கிரம் அவளை மன்னிக்கிறதாவது, அவனை சந்தேகப்படுறாங்கிற அளவு தானே நம்ம தூண்டி விட்டுருக்கோம். அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகும்? ஆனாலும் இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? கண்டிப்பா இவங்களுக்குள்ள இருக்க சண்டை சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. 2 பேருக்கு நடுவுலையும் நான் தாண்டி ப்ளே பண்ணிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் எப்படி சமாதானம் ஆகுறீங்கன்னு நான் பாக்குறேன். அவன் எனக்கு கிடைக்கவே வேண்டாம். எனக்கு கிடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் உனக்கு கிடைக்க கூடாது. இந்த நான்சியவே கைய நீட்டி அடிச்சல்ல, உன்னை பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன் வைஷ்ணவி. கவின், ஆம் சொல்லு வைஷு. இந்த கார்டன் அழகா இருக்குல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்ல கவின். புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களோ? ஆமா வைஷு, இப்பதான் 1 வீக் தான் ஆகுது ஓபன் பண்ணி. அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, கூட்டிட்டு வந்தேன். ஓ, அழகா இருக்கு கவின். இங்க ஃப்ளவர் பாட்லாம் இருக்குமா கவின்? சேல் பண்ணுவாங்களா? ஆமா வைஷு, அந்த பக்கம் தனியா ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் சேல்க்கு வச்சிருக்காங்க. ஏன் உனக்கு ஏதாச்சும் வேணுமா? வீட்டுக்கு போறப்ப ஒன்னு வாங்கிட்டு போலாம். ஆமா கவின், இந்த ரெட் கலர் ரொம்ப அழகா இருக்குல்ல. இத வாங்கிட்டு போலாம். அவ்வளவுதானே? என் வைஷு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் வாங்கி தர மாட்டேன்னா என்ன? கண்டிப்பா வாங்கிட்டு போலாம். கவின், இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? என்ன? ஆமா, நீ என்னோட வைஷு தானே. இங்க பாரு வைஷு, நமக்குள்ள எவ்வளவு நாளும் சண்டை வரலாம், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் வரலாம். ஆனா எப்பவும் என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் என் மனசுக்குள்ள வந்த பொண்ணும் நீ தான், கடைசி வரையும் என் மனசுல இருக்க போற பொண்ணும் நீ மட்டும்தான்.
ஏய் இப்ப என்னாச்சு? எதுக்கு அலற? இல்ல கவின், நான் தான் உங்களை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. வைஷு அழாத. நான் அதை பத்தி உன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் முக்கியமா உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன். வைஷு, என் மேலதான் தப்பு. நான் உன்கிட்ட எப்பயும் இருக்க மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளா ஒரு ஆளுன்னு அவகிட்ட சவால் விட்டு அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் வைஷு புரியுது. லவ்ல இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பு தான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல கவின், இதுல என் மேலயும் தப்பு இருக்கு. யாரோ ஒருத்தி சொன்னாங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல. என் மேலயும் தப்பு இருக்கு கவின். அவ சொன்னதெல்லாம் உண்மையாவே ஒரு சில இடத்துல நான் நம்பிட்டேன் கவின். அது ஏன் தப்பு தான். ஆனா நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுதான் இதை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தப்போ என்னால அதை ஏத்துக்கவே முடியல கவின். நான் தான் முட்டாள்தனமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. வைஷு, இதுல மாத்தி மாத்தி நீ பண்ணது தப்பு நான் பண்ணது தப்புன்னு இனிமே ப்ளேம் பண்ண வேண்டாம். பிகாஸ் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. நீயே தப்பு உணர்ந்து என்கிட்ட சாரி கேட்டப்போ நான் மன்னிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் உன் மேல திரும்ப திரும்ப கோவத்தை காட்டினது தப்பு தான் வைஷு. நான் பண்ணதும் தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. சாரி வைஷு. நான் நம்ம லவ்வை வச்சு அவகிட்ட விளையாடி இருக்க கூடாது. சாரி. கவின், அப்போ உங்களுக்கு என் மேல கோபம் போயிடுச்சுல? வைஷு, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. ஏன்னா என் மேலயும் தப்பு இருக்குல்ல. என் மேலயும் பாதி தப்ப வச்சுக்கிட்டு உன் மேல மட்டும் ப்ளேம் போடுறது ரொம்ப தப்பு வைஷு. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நானும் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் பண்ணதும் தப்பு தான். அம்மா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்ன? அது கவின், இதுக்கப்புறமும் நம்ம வீட்ல சொல்லாம இருக்க வேண்டாம் கவின். எனக்கு பயமா இருக்கு. நான் எனக்கு எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் கவின். என்னால இதுக்கப்புறமும் உங்களை மிஸ் பண்ண முடியாது. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன என்ன முடிவு எடுத்திருக்க? கவின், நான் சொல்லுவேன், ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. இல்ல இல்ல, சொல்லு. கவின், நான் அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் எல்லாத்தையுமே சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன். வைஷு, நீ என்ன பைத்தியமா? அம்மாக்கு தெரிய வேண்டாம்னு நீ தானே சொன்ன. தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. இத வேற மாதிரி தானே கொண்டு போகணும்னு சொன்ன. நீ என்னன்னா அம்மாக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல கவின். அது நம்ம நம்ம வீட்ல சொல்லாம இருக்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு கவின். அதான் என்னால இதுக்கு மேலயும் முடியாது கவின். அதனாலதான் சொல்றேன், அம்மா கிட்ட நான் பொறுமையா பேசுறேன். இல்லனா நான் அக்கா கிட்ட சொல்லி பேச சொல்றேனே. நீ அன்னிக்கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பிகாஸ் வீட்ல எல்லாருக்குமே விஷயம் தெரியும். ஆனா இவ்ளோ நாள் வரையும் நீ அன்னிக்கிட்ட சொல்லாம இருக்கிறதே தப்பு வைஷு. அன்னைக்கு இது தெரிய வந்தா அவங்க உன்கிட்ட கண்டிப்பா கோவப்படுவாங்க. ஏன்னா இவ்ளோ நாள் அந்த விஷயத்த நீ மறைச்சு வச்சிருக்க. ஆனா அம்மா கிட்ட இப்ப நீ சொல்ல வேண்டாம். என்ன கவின் சொல்றீங்க? ஆமா வைஷு, நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு அம்மா கிட்ட நீ இத பத்தி எதுவும் சொல்லாத. நாம முன்னாடி எப்படி பிளான் பண்ணோம், அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே கொண்டு போலான்னு தானே பிளான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கொண்டு போலாம். இங்க பார், அவங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. அந்த நம்பிக்கைய கெடுக்க மாட்டேன்னு நீ தானே சொன்ன. இப்போ நீயே இப்படி பண்ணா எப்படி வைஷு? சொன்னா கேளு. வேண்டாம். அவங்க கிட்ட அம்மா கிட்ட வச்சு நான் பேச சொல்றேன். அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே கொண்டு போலாம். அமைதியா இரு. இருந்தாலும் இங்க பார், இந்த விஷயத்துல நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். புரியுதா? இத பத்தி நீ வீட்ல சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். என்ன, புரியுதா இல்லையா? சரி, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. என்னம்மா? ஒன்னும் இல்ல, சும்மா. எவ்வளவு நாளாச்சு தெரியுமா உங்ககிட்ட இப்படி க்ளோஸா உட்காந்து பேசி? பாரா. சாரி கவின். அடியே, அடி வாங்க போற. நான் தான் சொல்றேன்ல, அந்த விஷயத்த விடு விடுன்னு கேட்கவே மாட்டியா? சும்மா எத்தனை சாரி சொல்லிட்டே இருக்க. இதுக்கப்புறம் நீ சாரி சொன்ன அப்புறம் நானும் சொல்லுவேன். இல்ல இல்ல, இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே கண்டிப்பா என் கவினை எப்பவும் எந்த சுச்சுவேஷன்லயும் நான் சந்தேகப்பட மாட்டேன். ஓகேவா? பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன். வைஷு, என் பட்டர்ஃப்ளை, என் முட்டைக்கண்ணி, ஐ லவ் யூ டி. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே விண்ணோடு. என்னம்மா, ஹாப்பியா? எவ்வளவு நாளாச்சு தெரியுமா நீங்க ஐ லவ் யூ சொல்லி? இன்னைக்கு சொல்லிட்டீங்க.
நானும் தான் என் முட்டைக்கண்ணிக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லாம ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதான் இன்னைக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே சொல்லிட்டேன். சரிங்க மேடம், கிளம்பலாமா? டைம் ஆச்சு. அதுவும் ஃப்ளவர் பாட் வேற வாங்கணும்னு சொன்னல, ஸோ வாங்கிட்டு கிளம்பனா கரெக்டா இருக்கும். கிளம்பலாமா? ம் ஓகே கவின், கிளம்பலாம். ஏ பாத்துடி. என்ன வைஷு நீ? ஏய் வைஷு, என்னாச்சு? கிளம்பலாமா? கவின், ம், என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் கவின். இவ்ளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தோம். இவ்ளோ நேரம் சொல்லாதத இப்ப என்ன சொல்ல போற? சரி சொல்லு, என்ன? அது என்ன வைஷு இவ்ளோ தயக்கமா பேசிட்டு இருக்க? இவ்ளோ நேரம் நல்லா படபடன்னு தானே பேசிட்டு இருந்த. சீக்கிரமா சொல்லு, கிளம்பலாம். டைம் ஆச்சுல. கவின், இத்தனை நாளா எத்தனையோ முறை என் கண்ணை பார்த்து உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்க என்கிட்ட அதை எதிர்பார்த்திருந்தாலும், ஆனா ஒரு நாள் கூட நீ சொல்ல, நான் கேட்கணும், உன் மனசை திறந்து பேசுன்னு சொன்னதில்ல. எனக்கான டைம், எனக்காக எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட என்னால சொல்லாம இருக்க முடியல கவின். எப்பவும் எனக்கு நீங்க மட்டும்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு புருஷனா நீங்க மட்டும்தான் கவின் வேணும். இதுவரையும் அப்பா பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த பொண்ணுதான் நான். ஆனா உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயம் கூட எனக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பத்தி யோசிச்சதை விட அது எனக்கு நல்லதான்னு யோசிச்சுதான் இப்ப வரையும் எல்லா முடிவும் எடுக்கிறீங்க. என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் அதிகமா யோசிக்கிறீங்க. இத எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு காரணத்துக்காக நானே என் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலான்னு சொன்னாலும் இல்ல, வேண்டான்னு இப்ப வரையும் எனக்காகவும் என் அம்மாக்காகவும் நிக்கிறீங்க. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லாம என்னால இருக்க முடியாது கவின். எப்பவும் நீங்க எனக்கு மட்டும்தான், நான் உங்களுக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ கவின். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. வைஷு இப்போ நீ நான் தான் கவின். இதுக்கப்புறமும் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட என்னால சொல்லாம இருக்க முடியல கவின். இப்பவும் நீங்க எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் கவின். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கவின். நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். ஏய் என்னடி பண்ற வைஷு? என்ன கவின், பிடிக்கலையா? என்னது பிடிக்கலையாவா? அடி பாவி, எப்படி பிடிக்காம இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? நானே இதை கொடுக்கணும்னு யோசிச்சது கூட இல்ல. எனக்கே ஒரு மாதிரி தயக்கமா தான் இருக்கும். நீ என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம, வைஷு நீதானா இல்ல உனக்குள்ள வேற ஏதாச்சும் ஆவி எது பூந்துருச்சாடி? இது நீதானான்னு எனக்கு இப்ப கூட சந்தேகமா தான் இருக்கு. என்ன கவின், உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? நான் தான். வைஷு இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ். நிஜமா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சா எப்படி பிடிக்காம இருக்கும்? ஐயோ, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. ஐ லவ் யூ டி முட்டைக்கண்ணி. ஐ லவ் யூ கவின், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ so much. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கலந்து. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும்